உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இப்போ கடகராசியை சேர்ந்த நடிகர் புதிய அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. மிக பிரமாதமான எதிர்காலம் அவருக்கு காத்திருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு பொதுமக்களுடைய ஆதரவு பெருகும். குறிப்பா ஜூன் மாதம் குரு பயிற்சி நடந்த பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வருவதும் உங்க ராசியிலேயே குரு பகவான் உச்சமடைய போவதும் மிகப்பெரிய யோகம். இருக்கிற ராசிகள்ல மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிற ராசி கடகராசி. கடகராசிக்காரர்களுடைய மிதமிஞ்சிய அன்பு, பொசசிவ் கேரக்டர்ங்கிறது ஒரு வரம். அந்த வரமே சில நேரம் சாபமாக மாறிவிடுகிறது. அன்பான மனம் அப்படின்னு சொன்னா அது கடகராசியை தான் குறிக்கும். ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப பண்பானவர்கள், ரொம்ப அழகானவர்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிடலாம். இந்த கடகராசியுடைய தன்மைங்கிறது ஒரு நிகழ்வுத்தன்மை. எப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வைத்தால் அந்த பாத்திரத்தின் வடிவிலேயே தான் தண்ணி இருக்குது இல்லையா? இந்த தண்ணியுடைய வடிவம் என்ன கேட்டால் இந்த பாத்திரத்துடைய வடிவம்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் இயல்புக்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தான் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். ஒரு திருமணத்திற்கு இவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. ஒரு அன்பரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், திருமணம் என் பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க, ஆனால் என் பையன் இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? கடகராசி பெண்ணு அப்படிங்கிறார். அந்த கடகராசி பெண் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அன்பை காட்டுறாங்க. திருமணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அந்த பெண்ணுன்ற பையன்கிட்ட ரொம்ப ஆசையாக இருக்காங்க, மிதமிஞ்சி அன்பை காட்டுறாங்க, பொசசிவாக இருக்காங்க. அன்பு அதிகமாக போது அந்த பையனுக்கு பயம் வருது. இவங்களை கட்டிக்கிட்டு எப்படிங்க வாழ்க்கை முழுக்க வாழ முடியும்? ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. இவங்க நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். என்னால் இயல்பாக தானே இருக்க முடியும். 24 மணி நேரமும் இவங்களை நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? இவங்க அன்பு எனக்கு தாங்க முடியலையே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, கடகராசிக்காரர்களுடைய மிதமிஞ்சிய அன்பு, பொசசிவ் கேரக்டருங்கிறது ஒரு வரம். அந்த வரமே சில நேரம் சாபமாக மாறிவிடுகிறது. எப்படி? நீங்கள் அதீத அன்பு காட்டுவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரால் சகிச்சுக்கிட முடியல, தாங்க முடியல. அதீத அன்பினாலேயே நீங்கள் எதிர்பார்க்குறபடி அவங்க இல்லை அப்படின்னு பிரச்சனை வருது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருதுங்க. இது கடகராசியுடைய வாங்கி வந்த வரம். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே 2026 ஜூன் மாதத்திலிருந்து ரொம்ப நல்ல நிலைமைகள் உருவாகுது. இப்போ கடகராசியை சேர்ந்த நடிகர் புதிய அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. மிக பிரமாதமான எதிர்காலம் அவருக்கு காத்திருக்கிறது. பொதுமக்களுடைய ஆதரவு பெருகிக் கொண்டே போகும். நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு பொதுமக்களுடைய ஆதரவு பெருகும். குறிப்பாக ஜூன் மாதம் குரு பயிற்சி நடந்த பிறகு அவருடைய பங்களிப்பு அரசியலில் இன்னும் அதிகமாகும். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பாக்கிய சனின்னு பேர். பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவதும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சமடைய போவதும் மிகப்பெரிய யோகம். இருக்கிற ராசிகளில் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிற ராசி கடகராசி. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, சார் நான் வெளிநாட்டில் உட்காந்துருக்கேன் சார், எனக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்குது சார், அது சால்வ் ஆகுமா ஆகாதான் கேட்குறாங்க. டெஃபினட்டாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் யார் யாருக்கெல்லாம் சிக்கல் இருக்கோ கடகராசிக்காரங்களுக்கு அது சால்வ் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே ரயில்வே சம்பந்தப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகும். அந்த சிக்னல் சரியாக ஒர்க் பண்ணாதனால வரக்கூடிய ஆக்சிடென்ட், இது நான் பொதுவான பலன் சொல்கிறேன். சிக்னல் சரியாக ஒர்க் பண்ணலை, அதனால ஆக்சிடென்ட் ஆச்சு. அதெல்லாம் இந்த சனி காலகட்டத்தில் நடக்கும். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீதிகளில் நீங்கள் போகிறீங்க, ரோடு சிக்னலை மதித்து போகணுங்க. கடகராசிக்காரங்க ரோட்டில் சிக்னல் இருக்கும்போது, ரெட் சிக்னல் இருக்கும்போது நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. ஒரு கவனக்குறைவு உங்கள்ட்ட இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணிக்கிடணும். ஆனால் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொன்னான காலம், காதலிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பொன்னான காலம். உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமான்னு உங்கள் லவ்வர் உங்களுக்கு துணைக்கு வர போகிறாரு. பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு காதல் நல்ல முறையில் அமைய போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல முறையில் அமைய போகுது. டெம்பரரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். சார் நான் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப்பில் இருக்கேன் சார் அப்படின்னா பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு யோகம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ உருவாகுது. கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவீங்க.
பிஸ்னஸ் சம்பந்தமாக புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட போறீங்க. வேலை தொடர்பான புதிய வேலைக்கு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட போறீங்க. இத்தனை வருஷம் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போட்டு வேலையில ஜாயின் பண்ண போறீங்க. என்ன ஒரு பிரச்சனைனா ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்களை சனி பகவான் தருவார். பலருக்கு பேக் பெயின் இருக்கும், கால் மூட்டுகளில் வலி இருக்கும், நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு பலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கொடுக்கும். ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறது, ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது உங்களுக்கு மிக நன்மையை தரும். கடகராசிக்காரங்க அசால்ட்டாக இருக்காதீங்க, பஞ்சநாதன் சொல்லாமல் விட்டார்னு நினைக்காதீங்க. ஃபுல் பாடி செக்கப் எடுத்துருங்க. அதுதான் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. நீட் எக்ஸாமினேஷன் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் இந்த கடகராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. அதில் சந்தேகமே இல்லை. இந்த சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் பொருளாதார ரீதியாக பெரிய லாபம் இருக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் இருக்கும். எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள். நல்ல அழகான ஆடைகள் உடுத்துவதில் இப்போ விருப்பம் இருக்கும். உங்களை ரொம்ப வெளி உலகத்தில் ரொம்ப ஒரு மதிப்பு மிக்கிறவாக, கௌரவம் மிக்கிறவாக காட்டிக்கொள்வதில் ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு காலம், இந்த சனி பகவானுடைய காலம். நீங்கள் மென்மேலும் வெற்றிகளை பெற வேண்டுமானால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். குறிப்பாக குற்றால ஈஸ்வரன், குற்றாலத்து அமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், குற்றால நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடாமல் விட்டிருப்பீர்கள். தயவு செய்து குற்றாலம் சென்று சிவபெருமானை வழிபடுங்கள், குற்றால ஈஸ்வரனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக அமையும். இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. இவர் பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த வெற்றிகளை நமக்கு தருகிறார். சனி பகவானுடைய மந்திரம் ஓம் காகதுவஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய மந்திரம். பொதுவாக இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சனி பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார். இவருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் பலர். ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுனாலே வாழ்க்கையில் பிரச்சனையும் நடக்கக்கூடாது. சனி திசையினாலே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பலர். நம்முடைய ராசிக்கு சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். அவர் என்ன நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ராசி பலன்களில் இப்போ நான் சொல்ல போகிறேன். எனது அருமை நேயர்களே, இப்போ நம்மளுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம், மீன ராசியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்ன பரிகாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் மிக நுட்பமானது. இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற போது சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரார். இதே காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே உடல் தூய்மை, ஆடைகளில் தூய்மை, இதெல்லாம் சனி பகவானுக்கு முக்கியம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.